மல்லியும், விஜயும் எப்படியோ தினேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, அங்க வந்து மயில் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள தேடி கிளம்புறாங்க. ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. எ போலீஸும் வந்து கூடயே போறாங்க. இப்ப வந்து டைரக்ட்டா போய் ஹோட்டல்ல வந்து இப்படி இருக்காங்களா? ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து இருக்காங்களா? அப்படின்னு சொன்னா, அங்க ஹோட்டல்லயே நெறைய அவனுடைய ஆளுங்கலாம் இருப்பாங்க. எப்படியோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும், விஜயும் மட்டும் உள்ள போறாங்க. போலீஸ் வந்து வெளியவே நின்டு இப்படிதான் அவன் எங்க இருக்கான் அந்த நம்பரு அந்த ஃபோன் இருக்குல்ல, அத வச்சு கண்டுபிடிச்சுட்டாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆ இப்படி இன்னும் எத்தன சென்டிமீட்டர் போனா அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து தகவல் குடுக்குறாங்க. நம்ம மல்லியும், விஜயும் வந்து ரூம் எடுத்து போற மாரி, "எங்களுக்கு ஒரு ரூம் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹோட்டலுக்குள்ள போறாங்க. ஹோட்டலுக்குள்ள போனதும் இப்படிதான் போலீஸ் வந்து, "இன்னும் கொஞ்சம் முன்ன போங்க. உங்க 10 டிஸ்டன்ஸ் இது தள்ளி தான் அவங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க நம்ம மல்லியும் இருந்துன்னு போலீஸ் வந்து வெளிய இருந்து கால் பண்றாங்க. அங்க வந்து கரெக்ட்டா அந்த ரூமுக்கு நேரா வந்து அந்த இது ஃபோனு ரிங்டோன் அடிக்குது. அப்பன்னா இவங்க வந்து இந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மல்லியும், விஜயும் வந்து சார் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் உள்ள வராங்க. போலீஸ் உள்ள வந்து அந்த கதவ அடிச்சு உடைச்சு, அவங்ககிட்ட வந்து விசாரிக்கும்போது, அவ எங்க போனான்னே தெரியல. அ அவ எங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடிட்டா. நான் வந்து இப்படி நான் வந்து கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவ ஓடிட்டா. யாரு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது. அவ எப்படி போனான்னே தெரியல. நாங்களும் தேடினோம் கிடைக்கல. நான் வந்து கூட்டிட்டு வந்தது உண்மதான். அவ எங்க போனான்னே தெரியாது அப்படின்னு சொல்லி, அவனும் வந்துட்டு சொன்ன உடனே நம்ம மல்லிக்கு வந்து மயிலு வந்து அந்த இடத்துல இல்லாததும், ஐயோ! மயிலு வந்து எங்க போயிட்டாளோ அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து பயம் அதிகமாகுது. நம்ம விஜயும் வந்து "மல்லி நீ கவலைப்படாத. எப்படியோ வந்து நம்ம மயிலுவ வந்து சேஃபா மீட்டுடலாம். இவன் தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இங்க ஆட்டம் காட்டுறான். ஒழுங்கா இவன வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவனையும் இவன் ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு விசாரிச்சா மொத்த உண்மையும் தெரிய வந்துரும். நீ வந்து கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி நம்ம விஜயும் வந்துன்னு மல்லிய வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்தில நம்ம மயிலும் இருந்துன்னு அந்த நகைய வந்து அவங்க கிட்ட குடுத்தது தான் தப்பே. அந்த நகைய பார்த்துட்டு தான் அந்த ரூம் பாயோட ஒய்ஃப்க்கு வந்து அந்த நகைய வந்து நானே வந்து வச்சுக்கணும். நான் வந்து ஃபங்ஷனுக்கு போட்டுட்டு போணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசையே வந்துச்சு. அது வந்து மயிலோட தப்பு தான். மயிலு வந்து நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தா. இந்நேரம் வந்து விஜயும், மல்லியும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்க போயிட்டு இருந்தாங்கல்ல. அப்பயே வந்து மயிலு வந்து இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அந்த ரூம் பாய் வந்து நல்லவன். அவன் தான் நம்மள காப்பாத்துனான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவன் கூட அவன் வீட்டுக்கு போனது தான் தப்பு. அ இவ்ளோ இவ்ளோ பெரிய பொண்ணு ஆயிட்டு கூட, அவளுக்கு வந்து அந்த அறிவு கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம மயிலு வந்துட்டு அந்த நகைய வந்து அவங்க கிட்ட குடுத்து, "நீங்க வச்சுக்கோங்க. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "நீ இல்ல நான் அப்பயே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி அவள இது பண்ணிட்டு இருந்தா, அவ போயிட்டு இருப்பா. இவனும் வந்து அந்த நகைய பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து, "அந்த நகை எனக்கே தான் தேவை" அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறா. "சரி நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி, அந்த ரூம் பாயும் இருந்துன்னு அவளுக்கு எப்படியாவது கொன்றுலாமா, இல்ல ஆந்திரா பார்டர்லேருந்து விட்டுறலாம். அந்த நகைய எடுத்துக்கிட்டு. அப்புறம் அவ வந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அ இருந்தாலும் வந்து அவள வந்து வெளிய கூட்டிட்டு போறது வந்து ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி, "நீ ஃபங்ஷனுக்கு போயிட்டு வா. நான் இவள வந்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவள வந்து அவ மேல இருக்கிற அடையணும்னு என்ற ஆசையில வந்து, அவனும் இருந்துன்னு, "இரு என் ஒய்ஃப் இருக்கிற வரையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஃபங்ஷனுக்கு போட்டும். அப்புறம் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம மயக்கத்துல இருக்கும்போதே இந்த இதெல்லாம் பேசுறான். அவனும் இருந்துட்டு, "சரி நான் வெளிய போயிட்டு வரேன். நீ வந்து இங்கே இருந்து இவள பார்த்துக்கோ. இவ எங்க தப்பிச்சு ஓடிற போறா." அப்படி திருப்பியும் கண்ணு முழிச்சாங்கன்னா, அந்த மயக்க மருந்த குடுத்து திருப்பியும் படுக்க வச்சுரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மயிலு வந்து கரெக்ட்டா வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. கண்ணு முழிச்சுட்டு, "இங்க பாருங்க என் நகைய எதுக்காக நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? உங்கள நம்பி தானே குடுத்தேன். நீங்க நல்லவங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க வந்து இவ்ளோ கெட்டவங்களா இருக்கீங்களே! எ என்ன நகைன்னு கத்துற? என்ன நகை? உன் நகையா? நீயே திருடி தானே எடுத்துட்டு வந்த வீட்ல இருந்து. ஏதோ உழைச்சு சமாளிச்ச மாரி பேசுற. நீயே வந்து உங்க வீட்ல சம்பாரிச்சு வச்சு, உழைச்சு உங்க வீட்ல வச்சிருக்கிறத, நீயே வந்து
ஒரு நடத்து கெட்டத்தனமா எடுத்துட்டு தான் ஓடி வந்த. நீ எதுக்காக இதெல்லாம் பேசுற? அப்படின்னு சொன்னோனே, இங்க பாருங்க அதுக்கு யார் நகை இருந்தன? என் நகை. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். மரியாதையா குடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவ ஒரு கன்னத்திலேயே ஒரு அறை போட்டு, மயக்க மருந்த கர்ச்சீப்ல தடவி வச்சுர்றா. உடனே அந்த ரூம் பாய் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, இப்படிதான் அவ முழிச்சுட்டா. இவ அதுக்குள்ள முழிச்சுட்டா, "என்னா பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, இப்படிதான் மயக்கம் மருந்து குடுத்து அவள படுக்க வச்சுட்டேன் திருப்பியும். அவ வந்து அ ஆனா அந்த கர்ச்சீப்பு மாறுச்சு. வேற மயக்க மருந்து தான் இருக்கு. ஆனா நம்ம மயிலுக்கு மயக்கமே அடையல. ஆனா நடிக்கிறா. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் இவளும் இந்த ரூம்மேயோட ஒய்ஃபும் மயக்க மருந்து குடுத்த மாரி, சரி மயங்கிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது தான், அவ மயக்கத்திலே இல்ல. அப்புறம் ரூம் பாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, "சரி நீ ஃபங்ஷனுக்கு போணும்னு சொன்னல்ல, சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, அ அந்த எப்படி இருந்தாலும் போற வழியில நம்ம மல்லியும், விஜயும் பாத்துர்றாங்க. அந்த நகை நம்ப நாகு அண்ணி மாரியே இருக்கே, இவங்க போட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம மயிலோட நகைய இவங்க திருடியிருப்பாங்களா? அதே மாரி இருக்கு அச்சஸ்ல அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது, அந்த ரூம் பாய் கிட்ட போயிட்டு அந்த ரூம் பாயோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கேட்கும்போது, அ அது எங்க அண்ணி நகை மாரியே இருக்கு. அது எங்க அண்ணி நகைய பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் குடுங்க. அதுல ஒரு அடையாளம் இருக்கு. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.